இது போன்ற காசை தவிர்த்துக் கொள்ளுங்க. சரி, இன்னொரு தந்திரமும் நடக்குது. அது என்ன? இப்ப நம்ம ஊர்ல நிறைய வெளியூர்கள்ல இருக்கிறாங்க. இவங்க வந்து ஓட்டு போடணுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு கட்சிக்காரங்க இவங்களுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து வாங்கன்னு சொல்றது, இது ஹலாலா? இதுவும் ஹராம். இதுவும் ஹராம். இது உங்க காசுல நீங்க வரணுமே தவிர, அவர் டிக்கெட் எடுத்து கொடுக்கிறாருன்னு சொன்னா எதுக்காண்டி கொடுக்கிறாரு? அவருக்கு ஓட்டு போடணுங்கிறதுக்காண்டி தான் கொடுக்கிறாரு. டிக்கெட் எடுத்து கொடுக்கிறவர் அவருக்கு ஓட்டு போடணும், அதுக்கு தானே கொடுக்கிறாரு அவரு. இப்ப அந்த அடிப்படையில் பார்த்தாலும் இது ஹராம். ரெண்டாவது, இதுல உங்களுக்கும் பயன் இருக்குது. இந்த சாக்கில நீங்க ஊருக்கு வந்துட்டு போறீங்க. அந்த அடிப்படையில இதுவும் பயணத்திற்காக நீங்க டிக்கெட் எடுத்து கொடுக்கிறது, பயண செலவுகளுக்கு காசு கொடுக்கிறது, இது ஓட்டுக்கு காசு கிடையாது அப்படின்னு நம்ம அதுக்கு மாற்று விளக்கம் காணக்கூடாது. ஓட்டுக்கு நேரடியாக காசு வாங்குவதும் ஹராம். ஓட்டு போட வருவதற்கு வேட்பாளர்கள் யார் பணம் கொடுத்தாலும் அதை வாங்குவதும் ஹராம். அதனால ஹராமான காசு ஏற்கனவே நாம இந்த வட்டி போன்ற வேறு எத்தனையோ சந்தேகத்திற்கிடமான ஹராமான காசு சம்பாதிச்சிருக்கிறோம். இது இந்த அரசியல்வாதிகளுடைய காசு. உலகத்துல இதை விட அசுத்தம் துனியால எதுவும் இருக்க முடியாது. இந்த காசை விட அசுத்தமான காசு எதுவும் இருக்க முடியாது. எத்தனை அப்பாவிகளிடமிருந்து பறித்த காசோ அது, எத்தனை அநீதி இழைக்கப்பட்ட அநீதிக்குள்ளான மக்களுடைய காசு அது. உலகத்துல இதை விட அசுத்தமான ஒரு காசை நாம பார்க்க முடியாது. அதனால முஸ்லிம்கள் கண்ணியமான்கள், நாம சுயமரியாதைக்காரர்கள், எந்த காரணத்தை கொண்டும் காசுக்கு விலை போகக்கூடாது. நம்முடைய இந்த வாக்குகளை ஓட்டுகளை இந்த அற்ப காசுகளுக்கு விற்க கூடாது. இதன் காரணமாகத்தான் இன்னைக்கு ஜனநாயகம் எவ்வளவு சீரழிஞ்சு போய் கிடக்குதுன்னு பாக்குறோம். அதுவும்